வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மிருதாத் மிருதன் யூடியூப் சேனலில் நம்மளுடைய புக் ரீடிங் பகுதியில் டே 20 இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்த புத்தகம் நம் பால்ய வயதில் சின்ன வயசில் தினமலர் 10 டெய்லி நியூஸ் பேப்பரில் இலவச இணைப்பாக வந்த சிறுவர் மலரில் உயிரை தேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அது ஆக்சுவலாக ஒரிஜினலாக வெளியானது 1987 இங்கிலீஷில் சர்வைவல் அப்படின்னு சொல்லி வெளியான கதை. இங்கிலீஷில் வெளியானது தமிழில் மொழிமாற்றம் பண்ணி அதில் வெளியிட்டிருந்தாங்க. அது ஒரு வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து வந்தது. வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பிட்டாக வரும். இப்போ அது ஒரு தொகுப்பாக முழு புத்தகமாக்கி லைன் காமிக்ஸில் அதை பண்ணியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தினுடைய கதை பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதம். நம்ம கொரோனா காலத்தில் எப்படி லாக்டவுனில் மாட்டினோமோ அது மாதிரி ஒரு கொடிய வைரஸ்னால் உலகமே அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிற அளவுக்கு கோடிக்கணக்கான மக்கள் இந்த வைரஸால் தாக்கப்பட்டு அழிஞ்சிடுறாங்க. அதில் ஒரு அரிய வகை இரத்த பிரிகிற பிளட் குரூப் இருக்கிற சிறுவர்கள் மட்டும் உயிர் தப்பிக்கிறாங்க. அப்படி தப்பித்த ஒரு சிறுவன் தான் மார்க் டேவிஸ். அவன் இங்கே யாராவது தன்னை போல் மனிதர்கள் எங்கேயாவது இருக்கிறாங்களா, சிறுவர்கள் இருக்கிறாங்களான்னு தேடி கிளம்பி போகிறான். அந்த பயணத்தில் அவன் 2-3 பேர்த்த சந்திக்கிறான். மீதி எத்தனை பேர் மிச்சமாகறாங்க, அந்த பயணத்தில் எத்தனை பேர் மிச்சமாகறாங்கிறது தான் கதை. அவன் முதல் ஜானி அப்படின்னு ஒரு பையனை பார்க்குறான். அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பலவிதமான மக்கள் குரூப்பெல்லாம் பார்க்குறான். இங்கிலாந்து நகரத்தில் அந்த லண்டன் சிட்டி போய் பார்க்குறான். அங்கேருந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க எந்த மாதிரி அந்த நோயினுடைய பாதிப்பு எப்படி இருக்குது, அந்த மக்கள் எப்படி மாறி இருக்கிறாங்க, சிலர்லாம் அகோரமாக மாறி இருக்கிறாங்க. அந்த மாதிரியான மிகப்பெரிய வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத சூழலில் எப்படி இவங்க தப்பிச்சு புதிய உலகத்தை அமைக்கிறாங்க அப்படிங்கிற பின்னணியை தான் அந்த கதையில் காட்டியிருப்பாங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.